ஏன் எல்லா ரோடுமே கருப்பு கலர்ல இருக்கு தெரியுமா? அதே போல உலகத்துல சில இடங்கள்ல மட்டும் ஏன் ப்ளூ கலர், ரெட் கலர், பச்சை கலர் ரோடுலாம் போட்டிருக்காங்க தெரியுமா? நாம வழக்கமா தார் ரோடு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தார் அப்படிங்கிறது நிலக்கரியில இருந்து கிடைக்கிறது. இப்பெல்லாம் தாரை ரோடு போட பயன்படுத்துறதே இல்ல. அதுக்கு பதிலா கச்சா எண்ணெயில இருந்து கிடைக்கிற பிட்டுமன் அப்படிங்கிற பசைத்தன்மை உள்ள ஒரு பொருளை தான் ஜல்லியோட கலந்து ரோடு போட பயன்படுத்துறாங்க. இதுக்கு பேர் தான் ஆஸ்பால்ட் கலவை. இதை தான் ஆஸ்பால்ட் ரோடு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் கருப்பு கலர்ல ரோடு போடுறாங்க அப்படிங்கிறதுக்கான முக்கியமான 5 காரணங்கள் இதுதான். 5வது, நாம சிமெண்ட் ரோடு பார்த்திருப்போம். அந்த மாதிரி பிரைட்டான வெள்ளை கலர் மாதிரியான கலர்ல ரோடு இருந்துச்சுன்னா அதிகமா வெயில் அடிக்கும் போது கண்ணு கூசறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வண்டி ஓட்டுறவங்களுக்கும் ஒரு சோர்வை தரும். ஆனா கருப்பு கலர்ல இந்த பிரச்சனையே கிடையாது. அதே போல ரோட்ல போடப்படுற வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற கோடுகள், லேண்ட் மார்க்கிங்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த மாதிரியான சாலை குறியீடுகள் கருப்பு கலர்ல போடும்போது தான் தெளிவா தெரியும் மத்த கலர்ஸை விட. 4வது, நீங்க சிமெண்ட் ரோடோட கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஆஸ்பால்ட் ரோட்ல டயருக்கு கிரிப் ரொம்ப நல்லாவே கிடைக்கும். இதனால பிரேக் பிடிக்கும் போதும் ஈஸியாவும் கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கும். 3வது, வெப்பத்தை உறிஞ்சுற தன்மை. பிளாக் கலர் இயல்பாவே வெப்பத்தை அதிகமா உறிஞ்சக்கூடியது. இதனால குளிர் பிரதேசங்கள்ல பனி பெய்யும் போதும் சரி அல்லது மழை நேரங்கள்லயும் சரி அந்த ரோட்டோட சூடு மேல இருக்கிற ஈரப்பதத்தை சீக்கிரமா ஆவியாக்க உதவும். 2வது, நீர் எதிர்ப்பு சக்தி. ரோடு போட பயன்படுற பிட்டுமன் இயற்கையாவே ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல். இதனால மழை பெய்யும் போது மழை தண்ணி ரோட்டுக்குள்ள ஊடுருவி உள்ள போய் ரோட்டோட அஸ்திவாரத்தை பலவீனப்படுத்தாம இது தடுத்துரும். முதலாவதும் முக்கியமானதும் ரோடு போடுறதுக்கான செலவு. இந்த ரோடு போட பயன்படுத்தப்படுற பிட்டுமன் ரொம்ப கம்மியான விலையிலேயே அரசாங்கத்துக்கு கிடைக்குது. அதனால இந்த சாலைகளை அமைக்க கம்மியான செலவு தான் ஆகும். அதோட சாலைகள் ஏதாவது டேமேஜ் ஏற்பட்டாலும் அதை சரி செய்யறதுக்கும் கம்மியான செலவுலயே ஈஸியா பண்ணிடலாம். அப்புறம் சில நாடுகள்ல சிவப்பு கலர்ல பச்சை கலர்ல ரோடு இருக்குன்னு சொன்னேன்ல, அது என்னன்னா அங்கேயும் ரோடு போடுறதுக்கு பிட்டுமனை பயன்படுத்தி தான் போடுவாங்க. அது கருப்பு கலர்ல தான் இருக்கும். ஆனா அதுக்கு மேல சில காரணங்களுக்காக அவங்க வேற நிறங்களை பூசுறாங்க. உதாரணத்துக்கு கத்தார்லயும் அமெரிக்காவிலையும் சில பகுதிகளில் ரோட்டுக்கு மேல நீல நிறத்திலையும் வெள்ளை நிறத்திலையும் அல்லது சாம்பல் நிறத்திலையும் கூட பூச்சி பூசுறாங்க. இது எதுக்காக அப்படின்னா வெப்பத்தை குறைக்கிறதுக்காக. இன்னொரு பக்கம் நெதர்லாந்துல பாத்தீங்கன்னா சிவப்பு நிற பூச்சி பூசுறாங்க. இது எதுக்குன்னா அந்த ஊர்ல சைக்கிளை அதிகம் பயன்படுத்துவாங்க. அப்படி சைக்கிள் ஓட்டுறதுக்குனே தனி பாதை இது அப்படிங்கறத தெரியப்படுத்துறதுக்கு சிவப்பு நிற ரோட பயன்படுத்துறாங்க. இதே மாதிரி ஜப்பான்ல ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க நடந்து போறதுக்காக பச்சை நிற ரோடுகள் இருக்கும். அப்புறம் தென்கொரியாவில் பாத்தீங்கன்னா நிறைய ரோடுகள் பிரியிற இடத்துல ஓட்டுநர் வழி மாறி போகாம இருக்க பிங்க் நிறம் அல்லது பச்சை நிறத்தை பயன்படுத்தி இருப்பாங்க. நீங்க நம்ம ஊர்ல போட்டிருக்கிற ஒட்டு போட்ட ரோட்ல உளுந்து ஏந்திரிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக்கை போட்டு விடுங்க. மொத்தம் இந்த வீடியோவுக்கு எத்தனை லைக் வருதுன்னு பார்ப்போம்.